திரு சுவாமிநாதன், காங்கிரஸோட திமுகவில் என்ன விரிசல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே அந்த அந்த விமர்சனம் அல்லது அந்த குற்றச்சாட்டு சரிதானா? அதாவது அது வந்து விரிசல் அப்படிங்கிறத விட அது ஒரு வகையான ஒரு மன ரீதியான அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிணக்கு. நீங்க கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு வந்து கூடுதல் சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த குரலை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. அது இன்றைக்கு நேற்றில் மாணிக்கம் தாகூர் போன்றவருடைய குரலாக, ஜோதிமணி போன்றவருடைய குரலாக அது தொடர்ந்து ஒலித்து கொண்டேதான் இருக்கு. அக்னீஸ்வரன் சார் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் மிக மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பே ஒரு குழுவை அமைத்து விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி. ஆனா திமுக குழுவை அமைக்கல. அண்மையில கூட நடைபெற்ற பாண்டிச்சேரியில் நடைபெற்ற அந்த அங்குள்ள கூட்டணி தொடர்பான கட்சிகளுடைய கூட்டத்துல காங்கிரஸுக்கே அழைப்பு கொடுக்காமல் திமுக ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப காங்கிரசுக்கு சின்ன ஒரு மன அழுத்தம், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு சிறு பிணக்கம் தான் இருக்கு. பட் இது செட்டில் ஆகக்கூடியதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை போல இது அப்படியே ஒரு பெரிய விரிசல், இதனாலேயே இந்த அணிகள் பிரிந்து விடும் அப்படிங்கிறதுக்கான இது இல்ல. முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சி இது தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவதற்காக செய்யறாங்க. நீங்க மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஜெயித்த விதம் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6000 ஓட்டுக்குள்ளதான் ஜெயித்திருந்தார். அந்த இடத்துல விருதுநகர்ல ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தி காட்டுறாங்க. 1 லட்சம் நிர்வாகிகள் திரள்றாங்க. இதுவே காங்கிரஸுக்கு சொல்ற செய்தி தானே. இவ்வளவு பேர் பாருங்க, இளைஞரணி கூட்டம் விருதுநகர்ல தானே நடத்தி காட்டுறாங்க அவங்க. சோ அப்ப மாணிக்கம் தாகூர் அவர்களுக்குமான ஒரு செய்தி தான் அது. அதெல்லாம் விட மிக மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சியில செல்வப்பிரதகை அவர்கள் உங்களுடைய புதிய தலைமுறைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார், பார்த்திருந்தேன். அந்த நேர்காணல்ல இந்த முறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கான சீட்டை குறைக்க மாட்டாருன்னு தான் சொல்றாரு. அப்ப அவர்களுடைய கடைசி ஆயுதமா இருக்கிற சீட்டு கூட குறைஞ்சிடக்கூடாதுங்கிற அச்சம் இருக்கிறது இதன் மூலமா வெளிப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 2011 போட்டியிட்டது 63 தொகுதிகள், 16ல 40க்கும் அதிகமா போட்டிடுறாங்க, 21ல அது 25 தொகுதிகள் சுருங்கி போகுது. சோ அப்படியான சூழலை இன்னும் எங்க குறைந்து விடுமோ என்கிற அச்சத்துல கூட அவர்கள் களமாடி இருக்காங்கன்னு தோற்றம் தருது. அப்ப அவர்கள் முன்பு 2 வாய்ப்புகள் தான். ஒன்று தங்களுடைய பேர வலிமையை கூட்டிக் கொள்வது. ஆனா திமுகவுக்கு இது நெருக்கடி தான். நீங்க தொடக்க காலங்கள்ல அதிமுகவுக்கு நெருக்கடிகள் இருந்தது. இன்றைக்கு அவர்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் என்பதை கடந்து வந்திருக்கிற நிலையில இப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இனிமேல் தான் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் கூடுதல் இடங்களை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்தை மையமாக வைத்தே கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் தலா 2 தொகுதிகள் கொடுத்தாங்கன்னு கேட்டா கூட 10 கட்சிகள் இருக்காங்க. மக்கள் நீதி மையம் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றாங்க எங்களுக்கு 10 சீட்டுக்கு மேல இந்த துறை வேணும், 2 இலக்கத்துல வேணும்னு கேட்கிறாங்க. இப்படி பல அழுத்தங்கள் இனிமேல் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. பட் இதனால காங்கிரஸ் விரிசல் அடைந்து விடும், வெளியே போயிடும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அபரிவிதமான ஒரு பேச்சு. இல்ல உங்களுக்கு தெரியாது இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே அழைப்பு கொடுத்த காலம் இல்ல, உங்களுக்கு தெரியாது இல்ல, கடந்த காலங்களில் இது மாதிரி விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே கூட்டணியில் இருக்கவங்க இரட்டை இலக்கம் கேட்பதும் அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகாக திமுக தலைமை என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு அவங்க எடுத்துட்டு போறதுமான இது வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று நெருக்கடி அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. கடந்த 2021 தேர்தலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த தேதியில தான் வந்து இவங்க தேர்தல் குழு அறிவிக்கிறாங்க. திமுக இருந்து இந்த மாதிரி தொகுதி பங்கீடுக்கான தேர்தல் குழு அறிவிக்கிறாங்க. அதன் பிறகுதான் ஒன் பை ஒன்னா வேகமா வேலைகள்லாம் நடக்குது. எப்பன்னா தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு. இப்ப இங்க இந்த 26ல இது வரைக்கும் தேர்தல் தேதி இது வரைக்கும் அறிவிக்கப்படலை அப்படின்னும் போது அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே. இது வழக்கமான நடைமுறையை தான் திமுக பின்பற்றுது அப்படின்றதை தான் காட்டுதா? இல்ல அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்ல, வழக்கமான திமுகவை பொறுத்தவரை வழக்கமான நடைமுறை என்கிற புள்ளியில அவங்க இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு அழுத்தம் உருவாயிருக்குல்ல சார். கூடுதலாக அன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு புள்ளியில இடதுசாரிகள் 6 சீட்டு கொடுத்தவரை வாங்கிக்கிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய விசிக 6 சீட்டுக்கு வாங்கிக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்திருக்காங்கல்ல, பாஜகவை எதிர்க்கக்கூடிய இன்னொரு போர்ஸ் இன்னைக்கு இருக்கு களத்துல. சோ அப்ப அவர்களுக்கு திமுகவுக்கும் இதுக்குள்ள நெருக்கடி இருக்கு. பட் அதுக்காக அதிமுக அணி முந்தி ஓடுதுன்னு அக்னீஸ்வரன் சார் சொல்றதுலே உடன்பாடு இல்லை. ஏன்னா அமமுக எல்லாம் கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க. பட் கிரவுண்ட்ல ஜெல்லா இருக்காங்களா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி அவர் மீதான எதிர்ப்பை தான் அமமுக தொடர்ந்து விதைத்திருக்கிறது. எப்படி திமுக எதிர்ப்பை விதைத்திருக்கிறார்களோ அதே போன்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்புல தான் அந்த கட்சி உருவானது. அந்த கட்சியுடைய ஓட் பேங்க் அதுதான். அதனாலதான் கடந்த முறை அவரை கோவில்பட்டிக்கு அழைத்து வந்த மாணிக்கராஜா போன்றவர்களே கட்சியை விட்டு வெளியேறுகிறார், அமமுக விட்டு வெளியேறுகிறார், 3 மாவட்ட செயலர்களோடு வெளியேறுகிறார். நிறைய நிர்வாகிகள் நிறைய இருக்கு. ஆமா, இன்னும் போய்கிட்டே தான் இருக்காங்க. இன்னொன்று மிக மிக முக்கியமா, சசிகலா அவர்களை சந்தித்தவரை கூட கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. மாணவர் அணி செயலாளராக இருந்த நாச்சியாருங்கிறவங்களை சசிகலா அவர்களை சந்தித்தார், நீக்கியிருக்காங்க. அப்ப அதிமுக கூட்டணி அதற்காக அவர்கள் கூட்டணியை சேர்த்து கொண்டார்கள். ஓட்டு அடிப்படையில மக்கள் கிரவுண்ட்ல அதனாலேயே ஓட்டு போட்டுருவாங்க என்பதும் வந்து ஒரு ஏற்புடைய செயலா இப்ப இல்ல. அது இன்னும் களத்துல அவங்க நிறைய ஜெல் பண்ண வைக்க வேண்டியிருக்கு. பட் திமுகவுக்கான நெருக்கடி என்பது இனிமேல் தான் உருவாகும். நீங்க கேட்டதை போல தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் காலம் இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கலாம். பட் அந்த நெருக்கடி நான் சொல்றது
அந்த குழுவை அமைப்பதற்கு முன்பாகவே கனிமொழி அவர்கள் டெல்லியில போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கல சார். இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு புதிய நெருக்கடியும் ஒரு புதிய அணுகுமுறையும் தானே உருவாக்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல கூட சீட்டு கொடுத்தாலே அங்க இருக்கிற மற்ற கட்சிகள் எங்களுக்கு 2 சீட்டு கூட தாங்கன்னு அழுத்தம் கொடுப்பாங்க. இப்ப ஏன் எல்லா கட்சியும் கேட்கல, அந்த கூக்குரலை எழுப்புறடா, பக்கத்தில பாயசம் ஊத்துங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா பாயசம் ஊத்துறவர் வரும்போது நமக்கு ஊத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலையாக கூட இருக்கலாம். சோ அவங்க குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அந்த குரல் நமக்கும் வளம் தரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்காங்க. சோ இந்த தேர்தலில் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே கூட்டணி கட்சிகள் தான் பெரிய நெருக்கடியாக இருக்க முடியும், மக்கள் திரள் என்பதை தாண்டி. இவர் குறிப்பிடாரு, அக்னீஸ்வரன் சார் குறிப்பிடாரு, பாமகவெல்லாம் ஓட்டு அப்படியே போட்டுருவாங்க அப்படிங்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே கண்ணீர் மல்க பல விஷயங்கள் பேசிட்டாரு மேடையில. இதெல்லாம் இனிமேல் கட் பண்ணி எதிர்கட்சிகள் போடுவாங்க. உங்க அன்புமணி தரப்போ ராமதாஸ் தரப்போ தேவையில்லை. ராமதாஸ் அழக்கூடிய காட்சிகளை அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர், திமுக வேட்பாளர் கட் பண்ணி போட்டாலே அதுவே வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிய தாக்கத்தை உருவாக்கும். நிறைய சிக்கல்கள் இனிமேல் தான் இருக்கு அதிமுக அணிக்கும். சோ 2 கட்சிகளுக்கும் இந்த முறை கூட்டணிகள் தான் பெரிய நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் பாக்குறேன். அந்த விதத்துல தாவேக்கா கூட்டணியே அமையாமல் அவர்கள் போக்கில் ஏதோ ஒன்று பயணிக்கிறார்கள், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு தான் பாக்குறேன். அது ஓட்டா அது வெற்றியா பதிவாகட்டாலும் கூட 2 கட்சிகளுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல கிங் மேக்கரா விஜய் நிச்சயம் இருப்பாரு அப்படின்னு பாரு.